தீபாவளி ரிலீஸ் ஆகும்போது மேபி தேர் நாட் பார்ன், பட் இப்போ கூட அவங்க வாட்ச் பண்ணிட்டு அவங்க வரும் அந்த தேவதை கதை அது இதெல்லாம் எனக்கு மறுபடியும் டேக் வரும்போது தான் நம்ம அன்னைக்கு பண்ண ஒரு வேல்யூ வந்து இப்போ தெரியுது. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இல்லை நீங்கள் எப்போ வந்து மறுபடியும் தமிழ் படம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த ஒரு லவ், அந்த ஒரு நான் மிஸ் பண்ணிட்டோமே, நான் இவ்வளோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஐ எம் திங்கிங் ஓகே மேபி இட்ஸ் ரைட் டிசிஷன் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது. ஒன் ஆஃப் யுவர் க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை என்னுடைய கெரியரில் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போன படம் அப்படின்னு ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ண முடியுமா? இன் தமிழ் ஐ திங்க் அஃப்கோர்ஸ் சித்திரம் பேசரி தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். தென் ஜெயம் கொண்டான். அஃப்கோர்ஸ் ஜெயம் கொண்டானில் கூட அந்த ஒரு ஸ்லாங் பேசினது. ஸோ அந்த ஸ்லாங் வந்து எங்களுக்காக இஃப் யூ கேன் remember any of the dialogues. கொஞ்சம் குட்டி குட்டி எம்பட்டுக்கும் வரும் தெரியுமா, அதெல்லாம் வந்து அதில் தான் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது பகல்ல தான் விட்டுட்டு போவாரா, ஆனா போகும்போது அர்ஜுன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் கூட்டிக்கிட்டு போவாரா. ஏன் அர்ஜுன் தூங்கணும்? முழிச்சுக்கிட்டு இருந்தா என்னை கூட்டிட்டு போக விட மாட்டாங்க. நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி என்ன பிளான் போட்டாலும் வந்து லைஃப் வில் மேபி கிவ் த ஆப்போசிட். நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இனிமேல் நான் இப்படி தான் இருக்குவேன்னு சொன்னால் லைஃப் மைட் கமெண்ட்ஸ் நோ யூ கேன் நாட் பி. பிகாஸ் எனக்கும் வந்து எல்லாரையும் மாதிரி ஒரே ஒரு லைஃப் தான் எனக்கும் இருக்குது. எவ்ரிபடி வில் பி சேயிங் சம்திங். ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி ஹாப்பி. இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் ஃபியூ திங்ஸ் இன் யுவர் லைஃப், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணு. சம்டைம்ஸ் எனக்கு அது இனிமேல் ஞாபகமே எனக்கு வந்து ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு திங்க் அபவுட் இட் சொல்லிட்டு டெஃபினெட்லி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கும் லைஃப்பில். Presta Premium Women's Wear. Let your body love it. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யாரோட இந்த கான்வர்சேஷன் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஐ திங்க் மில்லேனியல் கிட்ஸ்னுடைய ஃபேவரட் ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே இவங்களை பார்த்தோன்னே ஞாபகம் வரக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்னா தீபாவளி, ஜெயம் கொண்டான்னு சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஷீஸ் அகெயின் பேக் டு தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. வி ஹேவ் பாவனா வித் அஸ். வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் மேம். தேங்க்யூ ஸோ மச். பீன் அ கிரேட் டைம். உங்களுடைய இன்டர்வியூஸ் வந்து லாஸ்ட் 2 or 3 days சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தமிழ் மக்கள் வந்து உங்களுக்கு நிறைய லவ் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய தமிழ் எல்லாருமே ரசிச்சிட்ருக்காங்க. ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் அதோட ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுடைய ஆரிஜின்ஸ் வந்து தமிழில் இல்லைன்னா கூட தமிழ் இவங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்களே அப்படின்னு நிறைய தமிழ் ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ யூ சீயிங் தோஸ் மெசேஜஸ்? உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி நான் பார்க்கல. நான் கொஞ்சம் இந்த இன்டர்வியூஸ் கொடுக்கறதுலேயே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். தமிழ் வந்து நான் வந்து பேசிட்டு தான் எனக்கு தமிழ் வரும். அண்ட் தமிழ் எனக்கு ஆக்சுவலி கேட்கக்கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொய்ட்டிக்கான ஒரு லாங்குவேஜ். ஸோ அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, அதனால தான் நான் பேசி எனக்கு தமிழ் ஆக்சுவலி பிடிக்கும். ஓகே. Now how does it feel to be back again in Tamil? நான் வந்து இங்கே வரும்போது தான் வந்து எல்லாரும் வந்து பேசும்போது, இல்லை நீங்கள் எப்போ வந்து மறுபடியும் தமிழ் படம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த ஒரு லவ், அந்த ஒரு நான் மிஸ் பண்ணிட்டோமே, நான் இவ்வளோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் வென் ஐம் ஒர்க்கிங் இன் மலையாளம் அண்ட் கன்னடா இண்டஸ்ட்ரி அப்படியே அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த படம் பண்ணும்போது, இந்த ப்ரமோஷன் வரும்போது எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு பாசிட்டிவ், அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன், அது வந்து ஐ எம் ரியலி என்ஜாயிங். ஸோ ஐ எம் திங்கிங் ஓகே மேபி இட்ஸ் ரைட் டிசிஷன் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது. Okay. I think before we talk about the door, I really wanted to kickstart the conversation with Deepavali. One of my most favorite films. எத்தனை வாட்டி இப்போ பார்த்தாலும் வந்து சலிக்காத ஒரு திரைப்படம் அப்படின்னா அது வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். What a classic combination it really was. தீபாவளி திரைப்படம் வந்து எப்போ பார்ட் 2 வரும்னு நிறைய ஃபேன்ஸ் இப்போ வரைக்குமே கேட்டுகிட்டே இருக்காங்க. How special that film is for you? ஆக்சுவலி நீங்கள் இப்போ நான் திருப்பி வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நான் பார்க்குற எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தீபாவளி பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணும்போது வந்து நார்மலாக நம்ம எல்லா படம் பண்ணுற மாதிரி தான் தீபாவளியும் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் இப்போ கூட ஈவன் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் த லவ் தீபாவளி இஸ் கெட்டிங், த அட்ராக்ஷன் தீபாவளி இஸ் ஹேவிங். அது வந்து த்ரூ சோஷியல் மீடியா எனக்கும் தெரியுது. லைக் எவ்ரி டே சம்திங் ஆர் அதர் வில் ஹேப்பன் ஆன் இன்ஸ்டாகிராம். ஒரு ரீல் ஆகட்டும், மேபி ஒரு டான்ஸ் இதாகட்டும், இல்லாட்டி வந்து இந்த சாங்ஸ் ஆகட்டும். ஸோ எவ்ரி டே ஐ கெட் அ ரிமைண்டர் ஆஃப் தீபாவளி. ஸோ ஈவன் நவ் யூஆர் ஆல்சோ சேயிங் தீபாவளி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் நம்ம அந்த படம் ஒர்க் பண்ணும்போது வந்து ஒன்றும் இது பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ணல. நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். பட் வி ஹேட் குட் ஃபன். தீபாவளி வந்து ஷூட்டிங்கில் வந்து நாங்கள் ரொம்ப சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு கலகலப்பா நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. ரவி கூட காம்பினேஷன் அண்ட் தென் டயர் க்ரூ. இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் சாங்ஸ் கூட நம்ம கேட்கும்போது தெரியும், எஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ்ன்னு தெரியும். பட் ஒரு டைம்லெஸ்ஸாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் இந்த சாங்ஸ் வந்து விரும்பி கேட்குறாங்க இந்த ஜெனரேஷன் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சப்போ இப்போ இருக்கிற இந்த மேபி யூஆர் ஆல்சோ தீபாவளி ரிலீஸ் ஆகும்போது மேபி தேர் நாட் பார்ன். பட் இப்போ கூட அவங்க வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க ஒவ்வொரு அந்த தேவதை கதை இதெல்லாம் எனக்கு மறுபடியும் டேக் வரும்போது தான் நம்ம அன்னைக்கு பண்ண ஒரு வேல்யூ வந்து இப்போ தெரியுது. பட் we are requesting ma'am, I think in the interview கழிச்சு if you can make a petition and ask him part 2 பண்ணலாம், so many people are really waiting for it ன்னு சொன்னீங்கன்னா we'll be really happy seeing that on screen again. ரைட். நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க அந்த படத்துலேருந்து ஏதாவது ஒன்று ஒரு ரிமைண்டராக வரும். அதில் மியூசிக் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. காதல் வைத்தாக இருக்கட்டும், இல்லை போகாதே போகாதையாக இருக்கட்டும். ஆல்தோ நம்ம டெய்லி நிறைய பாடல்களை கடந்து வந்தால் கூட கிளாசிக் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தால் அதில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பாடல்களில் இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த இரா ஆஃப் மியூசிக் நீங்கள் பண்ணக்கூடிய படங்களில் பாடல்கள் வந்து ஒரு டெஃபினட் ஹிட்டாகவே எப்பயுமே இருந்திருக்கு தமிழ் பொறுத்தளவில். ஸோ அந்த இரா ஆஃப் மியூசிக் பற்றி பேசலாமா? ஐ திங்க் அந்த டைமில் வந்து எல்லா படத்துலேயும் எல்லா சாங்ஸும் நல்லாயிருக்கும். தட்ஸ் லைக் எ கோல்டன் ஏரா ஃபார் மியூசிக். ஈவன் 90s கூட 90s மூவிஸாக இருக்கட்டும், நான் பண்ண அந்த 2000 அந்த ஏரா மூவிஸ் ஆகட்டும், எல்லா படத்துலையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது எப்போ வேணாலும் கேட்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசிஷன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வி காட் லக்கி. தீபாவளியில் வந்து எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும். தீபாவளியில் எல்லா சாங்ஸும் நல்லாயிருக்கும். ஜெயம் கொண்டானில் சாங்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சுற்றி வரும் பூமியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் அசல் சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். துஷ்யந்தாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் வெயில், சித்திரம் பேசுறி, இதெல்லாம் சோ மெனி குட் சாங்ஸ். ஈவன் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்ல சாங்ஸ். சொன்ன மாதிரி வந்து கேட்கும்போது அட்லீஸ்ட் கோஇன்சிடென்ட்டாக ஸ்பாட்டிஃபைல ப்ளே ஆனால் கூட ஒரு குட் மெமரி, குட் ஃபீலிங் ட்ரிகர் ஆகும் அந்த சாங்ஸ் எல்லாம். ஓகே. பட் இவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க மேம் தமிழில். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நான் சொன்னேன் எனக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பேசும்போது எல்லா படங்களும் ஆல்மோஸ்ட் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஒன் ஆஃப் யூர் க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை என்னுடைய கெரியரில் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போன படம் அப்படின்னு ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ண முடியுமா? இன் தமிழ் தமிழ் இன் தமிழ் ஐ திங்க் அஃப்கோர்ஸ் சித்திரம் பேசுறி தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். சித்திரம் பேசுறினால தான் வந்து நான் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆனேன். அண்ட் த சேம் டைம் வெயில் இஸ் அ வெரி இன்டென்ஸ் மூவி. ஈவன் தோ என்னோட கேரக்டர் வந்து அதில் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டர் இல்லை. பட் இருந்த அந்த சின்ன ஸ்பேஸில் கூட அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நைவ் அண்ட் வெரி இன்னோசென்ட். தென் அஃப்கோர்ஸ் தீபாவளி ரொம்ப ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மெமரி போகிறது இதெல்லாம் வந்து நான் வேறு இதிலும் பண்ணதில்லை. தென் ஜெயம் கொண்டான் ஆஃப்கோர்ஸ். ஜெயம் கொண்டானில் கூட அந்த ஒரு ஸ்லாங்கு பேசினது, அப்புறம் அந்த கேரக்டர்னும் ரொம்ப ரொம்ப இன்னோசென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் தான். ஓகே. ஸோ அந்த ஸ்லாங் வந்து எங்களுக்காக இஃப் யூ கேன் ரிமெம்பர் எனி ஆஃப் த டைலாக்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி எம்பட்டுக்கும் வரும் தெரியுமா, அதெல்லாம் வந்து அதில் தான் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி. ரைட். பட் ஹவு டு யூ ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ்? இப்போது தமிழில் பண்ணுறீங்க, கன்னடாவில் பண்ணுறீங்க, மலையாளத்தில் பண்ணுறீங்க, நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, லாங்குவேஜாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஹவு டு யூ ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ்? தமிழ் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். பிகாஸ் தமிழ் வந்து எனக்கு புரியும் தமிழ், ஆனால் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ஃப்ளூவன்சி இல்லாமல் நான் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் தென் எவ்ரி ஒன் ஹெல்ப். ஸோ பேசிக்கலி ஹீரோ வந்து நரேனெல்லாம் வந்து ஹீஸ் அ மலையாளி, பட் he did his education and everything in Chennai. அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும். அதனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் கூட he will correct me, he will tell me. even director Mishkin also help me. அப்போ வந்து நான் என்னென்னா நான் வந்து டயலாக்ஸு ஃபுல்லாக எழுதி I'll just go and mug it up. நான் படிச்சுட்டு நான் வருவேன். Then from second movie onwards I started picking up the language. கன்னடாவில் வந்து ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் தமிழ் எனக்கு புரியும். அந்த டைமில் நான் சித்திரம் பேசுறி பண்ணும்போது, கன்னடா பண்ணும்போது வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது கன்னடா. நான் கேட்கும்போது வந்து வேறு ஏதோ ஒரு பிளானெட்டுக்கு போன மாதிரி தான் எனக்கு இருக்கும். எதுவுமே தெரியாது, நாட் ஈவன் ஒன் வேர்டு. பட் அங்கே கூட புனீத் வாஸ் ஹெல்பிங் மீ அ லாட். பிகாஸ் டைரக்டர் வந்து சொன்னாங்க வந்து நான் வந்து கன்னடா மட்டும்தான் பேசுவோம், தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு புனீத் ஹெல்ப் மீ அந்த மாதிரி. தென் இப்போ கொஞ்சம் ஐ கேன் ஸ்பீக் கன்னடா, இப்போ புரியும் அந்த மாதிரி.
இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணி பண்ணி பண்ணி. But you've been in the industry for so long, I would say, in terms of experience. ஸோ இண்டஸ்ட்ரியுமே நிறைய எவால்வ் ஆகிட்டே வருது. இப்போ டிஜிட்டல் மீடியாவுடைய எவல்யூஷன் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. ஹவு டு யூ திங்க் த இண்டஸ்ட்ரி ஹஸ் எவால்வ்ட்? எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்ட் இன் அ குட் வே. பிகாஸ் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம சினிமா ஃபுல்லாக ரிவால்வ் பண்ணதே 3 கேரக்டரை சுற்றி தான். ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன். இந்த 3 கேரக்டரை சுற்றி தான் எப்போவுமே கதை நடக்கும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் சினிமா எந்த லாங்குவேஜ் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்டில் வந்து எல்லாருமே கேரக்டர்ஸ், அவ்வளோதான். ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க. மேபி கதையில் வந்து வந்து போகிற கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும். த சினிமா த ஹோல் பேரடைம் ஹேவ் ஷிஃப்டட். அண்ட் எனக்கு வந்து பர்சனலி ஐ ஃபீல் திஸ் இஸ் ரியலி குட் ஃபார் சினிமா. பிகாஸ் we were actually running out of the same stories. வில்லன் வந்து ஏதோ தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹீரோ வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹீரோயின் வந்து அதில் ட்ராக் ஆகும், சம்டைம்ஸ் ட்ராக் ஆகாது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ராக் ஆகும். தென் ஹீரோ வில் கம் அண்ட் சால்வ் எவ்ரி திங். இந்த ஒரு பாயிண்டில் வந்து நம்ம சுற்றிட்டே இருந்துச்சு, ஒரு லூப்பு மாதிரி. அந்த கான்செப்ட் நம்மளுக்கே தெரியும், லைக் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஹீ வில் சார்ட் அவுட் எவ்ரி திங் அண்ட் எண்ட் ஆஃப் த மூவி எல்லாமே ஓகே ஆகிடும், நம்மளுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வி ஆஸ் அன் ஆடியன்ஸ் நம்ம எப்போவுமே மூவி பார்க்குறது. பட் அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நவ் இட் இஸ் நாட் ஈஸி டு ப்ரெடிக்ட் வாட்சிங் அ ஃபிலிம். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். இட்ஸ் லைக் அ ஹாலிவுட் மூவி. மேபி பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டர், ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் வந்து மேபி இன் 10-15 minutes he might die also in Hollywood films if we watch it. அப்படியா சொல்லி யோசிக்கும். அந்த மாதிரி ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர் கம்மியாயிட்டு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இவால்வ் ஆகி நிறைய சேஞ்சஸ் வருது. தட் இஸ் ரியலி குட். ஓகே, ரொம்ப ஓவர் ரேட்டட் வேர்டுன்னு சொல்லுவேன் இந்த ஜென்ரேஷனுக்கு. இட்ஸ் பிகாஸ் எங்கே பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி பேசுறது, நிறைய விஷயங்கள் அதை சுற்றி, அந்த டேர்மை சுற்றியே பல விஷயங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்குது. சோஷியல் மீடியா எடுத்தால் கூட நம்ம முன்னாடி வந்து நம்ம பண்ண கதாபாத்திரங்களுக்கு கிரிட்டிக்ஸ் வரதை தாண்டி இப்போ இன் பர்சன் ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸை, இல்லை ஒரு நார்மல் ஒரு பப்ளிக் ஃபிகரை வந்து ஜட்ஜ் பண்ணுறது, அவங்கள பற்றி காமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சமீபமாக பார்க்க முடியுது. How do you protect yourself from those comments, or how do you tackle it? See, I think இது எல்லா காலத்துலேயும் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் இப்போ தான் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது எழுதுறதுக்கு, சோஷியல் மீடியான்னு சொல்லி. முன்னாடி வந்து இப்போ ஒரு பப்ளிக் பர்சன் வச்சுக்கோங்க, ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை யாராக இருந்தாலும் அப்போது ஆளுங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் என்னன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயோ இல்லை அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்புக்குள்ளேயோ அது முடிஞ்சிடும். இப்போ சோஷியல் மீடியா இருக்கனால எவ்ரிதிங் இஸ் பப்ளிக், எவ்ரிதிங் எனிபடி கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் ரைட் காமெண்ட்ஸ். அது வந்து அதுதான் சேஞ்சு, அதுதான் ஒரு சேஞ்சு. முன்னாடி வந்து யாருமே எதுவுமே சொல்லலை, எல்லாரும் அப்பாவிங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அப்போவும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போவும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் தென் நம்ம வந்து நல்லது பண்ணாலும் ஒரு சில பேர் பேசுவாங்க, கெட்டது பண்ணாலும் பேசுவாங்க. ஸோ பெட்டர் டு பி அவர் செல்ஃப். அவங்க பேசுகிறது பேசிட்டு போட்டோம். அவங்களோட லைஃப்லேருந்து ஒரு செகண்ட் அவங்க வந்து அப்படி எழுதிட்டு போகிறாங்க. மேபி அவங்களே அது எழுதிட்டு ஒரு மேபி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அவங்க எழுதிட்டு போகிறாங்க. ஏதோ திட்டுறாங்களோ ஏதோ ஒன்று, நெக்ஸ்ட் மினிட்ல தே மைட் ஃபர்கெட் அண்ட் மூவ் ஆன். நம்ம வந்து 100 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கே வந்து ஏன்னா இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆஃப்கோர்ஸ் நமக்கு அப்படி ஆகும். பிகாஸ் we are all humans. நம்மளுக்கு எல்லாம் வந்து எதுக்கு வந்து என்னையை பற்றி எதுவுமே தெரியாது, என் ஃபேமிலி பற்றி எதுவும் தெரியாது, எப்படி வந்து நீங்கள் அப்படி சொல்லலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். பட் தென் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நோ வில் பி லைக் இம்யூன் டு திஸ். ஓகே let them say. தென் we are in a business like that. ஒரு மூவி நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ரைட்ஸ் இருக்குது. பிகாஸ் they are the one பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் பார்க்கும்போது கண்டிப்பாக பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. தட்ஸ் தென் இந்த பர்சனலி கமெண்ட்ஸ் போடுறது வந்து அதுதான் அவங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தால் மேபி தேர் ஸோ டிப்ரெஸ்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன் லைஃப், ஹூ நோஸ். அப்போ வந்து மேபி அந்த ஒரு இந்த சேம் ஆளுங்க, இந்த கமெண்ட் போடுற ஆளுங்க கூட மேபி ஆஃப்டர் 5 years 10 years நான் அப்படியெல்லாம் எழுதியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தேன் நான் சொல்லி கூட அவங்க வந்து ஒரு தாட் வரலாம். சும்மா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சொல்லி மேபி அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட தேர் ரைட்டிங். பட் இக்னோர் பண்ணி முன்னாடி போக வேண்டியதா, பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் பிஸ்னஸ். ஓகே, தமிழில் வந்து நீங்கள் ப்ரிடாமினண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணனா கூட நீங்கள் பண்ண எல்லா படங்களுமே அப்படி தான் இருந்திருக்கு.
ஹேவ் யூ எவர் தாட் லைக் இந்த மாதிரி ஒரு ஜேர்னி நம்ம வந்து கான்ஷியஸாக நினைக்கலனா கூட இப்படி அமைஞ்சிருக்கு, இது எப்படி அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? see எனக்கு வந்து when I look back எனக்கே வந்து ரொம்ப இப்படி இருக்கும். இட்ஸ் லைக் வாட்சிங் அ மூவி. என்னென்னமோ நடந்திருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லாட் ஆஃப் சேட்னஸ், எவ்ரி திங் மிக்ஸ் டுகெதர். பட் இட்ஸ் லைக் அன் அட்வென்ச்சர். நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி என்ன பிளான் போட்டாலும் வந்து லைஃப் வில் மேபி கிவ் த ஆப்போசிட். நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இனிமேல் நான் இப்படி தான் இருக்குவேன்னு சொன்னால் லைஃப் மைட் கம் and say no, you cannot be. I have another challenge. yeah ஸோ அப்படி தான் வந்து சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆமாம், நான் வந்து எப்போவுமே யோசிப்பேன் வந்து ஓகே வாட் எவர் மே கம் வந்து அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 48 hours we have to bounce back. பிகாஸ் எனக்கும் வந்து எல்லாரையும் மாதிரி ஒரே ஒரு லைஃப் தான் எனக்கும் இருக்குது. எவ்ரிபடி வில் பி சேயிங் சம்திங். எனக்கு வந்து 2-3 லைஃப் இருக்குன்னா ஐ கேன் டிசைட் இந்த லைஃப் நான் ஃபுல்லாக டிப்ரெஸ்டாகவே இருக்கலாம், பரவாயில்ல, நெக்ஸ்ட் லைஃப்பை பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படி இப்படி. எனக்கும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி ஹாப்பி. எனக்கு வந்து டெய்லி பிளான் பண்ணி நான் வந்து ஒரு 4-5 நாள் வந்து நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், அதுக்கப்புறம் 4-5 நாள் வந்து நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்லி ஒன்றும் பிளான் பண்ணியும் நம்ம பண்ண முடியாது. மேபி I'll get up in the morning with so much happiness, today is going to be good அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று நடக்க போது, அதுக்கப்புறம் நான் இப்படி ஆகிட்டு போவேன். ஸோ we can't predict anything, we can't plan anything. ஸோ வெரி ஷார்ட். நம்ம வந்து யாராவது வந்து டக்குன்னு இறந்து போயிட்டிங்கன்னா தான் எல்லாரும் எழுதும் லைஃப் இஸ் வெரி ஷார்ட், லைஃப் இஸ் வெரி. அந்த நெக்ஸ்ட் மினிட் தே வில் ஃபர்கெட். நெக்ஸ்ட் மினிட் அவங்க மறுபடியும் வந்து எதனா பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். சும்மா அவங்க இறந்து போகும்போது மட்டும் ஒரு லைஃப் இஸ் ஷார்ட் அது இல்லை. பட் த ரியாலிட்டி இஸ் லைக் தட், லைஃப் இஸ் ஷார்ட். நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் நாள் தான். அதுவும் வந்து நான் இப்போ 30s நிற்கும்போது வந்து எனக்கு தெரியுது அது, ஓ மை காட், மை டீனேஜ் இஸ் கான், மை 20s ஆர் கான், நவ் ஐ எம் இன் மை 30s அப்படின்னு வரும்போது தான் திரும்பி பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே அந்த ஒரு ரியலைசேஷன் ஃப்ரம் 30s மைட் ஹேப்பன் ஐ கெஸ். ஓகே, சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க மேம். பட் யூஸ்வலாக மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் தே டெல் அஸ் போய் ஒரு ஃபீமேல்கிட்ட ஏஜே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக ஐ மீன் மை 30s அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தட்ஸ் ஸோ ஐ ஃபீல் நீங்கள் வந்து ஒரு பெரிய பேரியரை பிரேக் பண்ணுற மாதிரி தான். குடோஸ் ஃபார் தட். அண்ட் டீனேஜ் வந்து கடந்து வந்துட்டதா சொன்னீங்க. ஸோ உங்களுடைய டீனேஜ் பருவத்தை பற்றியும் கொஞ்சம் பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான். ஹவு தட் ஹாஸ் பீன் ஃபார் யூ? டீனேஜ் வந்து நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே ஐ ஸ்டார்டட் ஆக்டிங் இன் மூவிஸ். நான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே ஐ வாஸ் ஹார்ட்லி 15-16 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டீனேஜ் லைஃப் எல்லாமே எனக்கு லொக்கேஷன் தான், லொக்கேஷன், ஷூட்டிங், லொக்கேஷன் அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே இல்லை எனக்கு. நான் ஒரு படத்துலேருந்து இன்னொரு படம், இன்னொரு படத்துலேருந்து இன்னொரு படம் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு படம் வந்து நான் ஷூட்டிங் போகும்போது எனக்கு ரொம்ப ஜாலி. என்னென்னா இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜாலியாக இனிமேல் நான் ஷூட்டிங் தான் போவேன்னு சொல்லிட்டு. பட் தென் ஷூட்டிங் போகும்போது தான் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். காலையில் 5 o'clock 5:30 எந்திரிக்கணும். நான் ரெடியாகி போய் மேக்கப்பு, ஹேரு, வெயிலில் நிற்கணும். அப்புறம் வந்து உடம்பு வந்து சரியில்லைனாலும் வேறு பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் தான் நான் போய் தான் ஆகணும். அப்போ வந்து அம்மா நான் ஸ்கூலுக்கே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். ஓகே. பட் தென் இவென்ச்சுவலி ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட். பிகாஸ் இப்போ எஸ்பெஷலி முன்னாடி சொன்ன மாதிரி when I look back நான் பண்ணதெல்லாம் இஸ் ரெக்கார்டட் ஃபார் எவர். மை ஃபர்ஸ்ட் மூவி நம்மள்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் ஃபிலிம், ஈவன் இன் 2030 or 2040 or 2060 நம்மள் நடித்தா டீட்டெயில்ஸ் வந்துட போகுது. நம்மள்னு யாருக்காவது பார்க்கணுன்னா வந்து நம்ம வந்து அது பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் நாட் அ ஸ்மால் திங். அது வந்து ஆக்டர்ஸுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற ஒரு என்ன சொல்கிறது சௌபாகியம்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் நம்மளாம் அப்போ இல்லை. பட் வி நோ எந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ், ஐகானிக் மூவிஸ் நம்மளுக்கு தெரியும், ஆக்டர்ஸ் தெரியும், ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்தது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஐகானிக் மூமெண்ட்ஸ். அதை வச்சு நான் இது கம்பேர் பண்ணல. மைனஸ் லைக் சம் ஜுஜுபி திங் வாட் எவர் ஐ ஹவ் டன். பட் ஸ்டில் அந்த ஃபிலிம்ஸில் வந்து எனக்கு பார்த்தா எனக்கு ஒரு ஜேர்னி. நான் வந்து டீனேஜில் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் எனக்கு மூவிஸ்லேயே தெரியும். இது வந்து இந்த படம் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ வயசு இருக்குது, அது பண்ணும்போது நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். ஒவ்வொரு சீனுக்கும் மேபி ஒவ்வொரு சாங்ஸுக்கும் எல்லாமே எனக்கு மெமரி இருக்கும். Okay. So when I'm really old and everything, I can just sit, watch and think about all this and cherish all the memories. Okay. ஆனால் நான் சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் நம்ப மாட்டீங்க. தீபாவளி படம் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய பல கிட்ஸுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கடந்து வரும்ல, சோகமான மொமெண்ட்ஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், லவ் ஃபெயில் இந்த மாதிரி. ஸோ அந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வரன் மட்டும் லைஃப்பில் கிடச்சிது அப்படின்னா பல விஷயத்த மறந்துட்டு திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜி இருக்கும் அப்படின்னு
ஐ திங்க் அந்த மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இஃப் யூ ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் ஃபியூ திங்ஸ் இன் யுவர் லைஃப், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? சம்டைம்ஸ் வந்து இது எனக்கு ஃபர்கெட் பண்ணும், அது ஃபர்கெட் பண்ணும், இது ஃபர்கெட் பண்ணும்னுலாம் எனக்கு தோணும். பட் ஆக்சுவலி டீப்பாக யோசிச்சிங்கன்னா எனக்கு எதுவுமே ஃபர்கெட் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஆல் ஆஃப் திஸ் மெமரிஸ் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் மேட் மீ வாட் ஐ ஆம் டுடே. ஸோ அதில் ஒன்று மறந்தால் கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போயிடும் என் லைஃப்பில். சம்டைம்ஸ் எனக்கு அது இனிமேல் ஞாபகமே எனக்கு வந்து ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு திங்க் அபவுட் இட்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கும் லைஃப்பில். பட் அதை கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சிங்கன்னா வந்து எனக்கு வேணவே வேணாம். ஐ வாண்ட் டு ரிமெம்பர் எவ்ரி திங், ஈச் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் அதை வச்சு தான் வந்து எனக்கு இப்போ நம்ம பேசுகிறதுலேருந்து நான் வந்து வாழ்கிறது இல்லை டிசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான். பட் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் எனி திங். பட் மேம், இன்னைக்கு வந்து யூ ஹேவ் அ சக்ஸஸ்ஃபுல் கரியர், யூ பீன் இன் த ஃபிலிம்ஸ் ஃபார் ஸோ லாங் அண்ட் படங்கள் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் என்னைக்காச்சும் உங்களுக்கு இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருந்திருக்கா? ஐ திங்க் ஆக்ட்ரஸஸோட லைஃப் ஸ்பேன் வந்து எப்போவுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ரொம்ப வருஷம் இப்போ ஹீரோஸ் இருக்கிற மாதிரி வந்து நிற்கிறது கஷ்டம். பட் இப்போ மூவி இஸ் சேஞ்சிங். இப்போ 90s அந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்கோர்ஸ் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஜேர்னி முடிஞ்சோடனே அவங்க கல்யாணம் ஆயிட்டாங்கன்னு சொல்லினா ஒரு எண்ட் ஆஃப் தேர் ஜேர்னிங்கிற மாதிரி ஒரு மார்க் அப்போ கம் டு ஆக்டர்ஸ் அம்மா ஸோ நவ் இட் ஹேஸ் சேஞ்ச்ட். பாலிவுட்டில் பார்த்தா அப்படி இல்லை. அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கல்யாணமும் பண்ணுவாங்க, குழந்தையும் பார்த்துப்பாங்க, தே வில் ஒர்க் அகேன். ஸோ தட் இஸ் நைஸ். ஒரு கல்யாணம் பண்ணோன்னா வந்து அவங்க எதுவும் மாற மாட்டாங்க. ஒரு குழந்தை அதில் ஒரு லைஃபோட ஒரு பார்ட்டு தான் இதெல்லாம். பிகாஸ் ஹீரோஸ் ஆர் ஆல்சோ டூயிங் த சேம் திங். தட் வில் நாட் சேஞ்ச் ஃபார் தெம். பட் இப்போ வந்து அகேன் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். நான் வந்து கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னா கூப்பிடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது சினிமாவில். இட்ஸ் நாட் நெசசரி தட் ஹீரோக்கு என்ன இருந்தாலும் சரி ஒரு டீனேஜ் இல்லாட்டி 20-year-old ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லி கான்செப்ட் இப்போ இல்லை. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி நைஸ். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் வரணும்னு சொல்லி கொண்டு வர்றது இட்ஸ் வெரி நைஸ். பிகாஸ் இஃப் யூ சி ஹாலிவுட் அண்ட் ஆல் அப்படி தான் வந்து எல்லாம் ஒரு 40 அப்போ என்னென்னா ஒரு 40s இருக்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டர் உருவாகுது, இல்லை 30s இருக்கிற ஒரு கேரக்டர் உருவாகுது. அங்கேயும் கேரக்டர்ஸ் இருக்குது, அங்கேயும் ஸ்டோரிஸ் இருக்குது, அதுவும் கதை தான். ஒரு ஹாப்பி ஜாலியாக காலேஜ் போகிறது, லவ் பண்ணுறது, கல்யாணம் அது மட்டும் இல்லைல்ல ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ். ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் கமிங் ஃப்ரம். அதனால தான் நம்ம வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்காங்க. அங்கே வந்து அந்த ஒரு ஸ்டார் கான்செப்ட் இல்லாததுனால தான் வந்து நிறைய நல்ல நல்ல கதைகள் வரும். இட்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன் இந்தியா ஆல்சோ. ஸ்லோலி இட்ஸ் சேஞ்சிங். தட் கான்செப்ட் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹீரோ ஹீரோயின் வில்லன் கான்செப்ட் மாறி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து இந்த கேரக்டர் தேவைப்படுது, இந்த கேரக்டர் கதையின் நாயகன் கதையின் நாயகின்னு கூட சொல்கிறோம், கதாநாயகன்னு சொல்லாமல். அதுதான் அது வந்து இப்போ வந்து ஒரு கான்செப்ட் என்னென்னா ஒரு டைம் வரைக்கும் ஹீரோ ஹீரோயின்னா வந்து அவங்க லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, அதுதான் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி. அப்படி இல்லை. இந்த ஹீரோயின் ஹீரோங்கிற இதே இல்லாமல் இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இப்போ வந்திருக்கு. தட் இஸ் ரியலி குட். பிகாஸ் சில டைமில் வந்து ஒரு படம் ஹிட் ஆனால் மேபி சம்டைம்ஸ் ஒரு ஹீரோயினை விட இன்னொரு ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கு மேபி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். சம்டைம்ஸ் சம் கேரக்டர்ஸ் ஆர் லைக் தட். ஸோ இப்போ அந்த சேஞ்ச் வர்றது ஐ திங்க் இட்ஸ் ரியலி குட். ஓகே, I think now is the time to knock konja on the door. So tell us about the door. How special this project is for you and how excited are you for the film? Door வந்து it's a horror film. It's a simple horror film. ரொம்ப பயங்கரமான ஒரு கான்ஜரிங் லெவலுக்கெல்லாம் ஒன்றும் ஹாரர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் a simple horror film. என்னோட வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கேரக்டர். அந்த ஆர்கிடெக்ட் கேரக்டர்கிட்ட ஒரு 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 பவர் வேணும்னா சொல்லலாம். லைக் இட்ஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் வித் மீ. தட் கேரக்டர்கிட்ட அது எதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அது என்ன தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது சர்ச் பண்ணுற ஒரு ஜேர்னி தான் வந்து டோர். இட்ஸ் a simple film. கொஞ்சம் ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல். ஓகே, வாட் கன்வின்ஸ்ட் யூ டு டூ திஸ் ஃபில்ம்? That's because obviously it's my family movie. My brother has actually the original plan வந்து நாங்க வேற ஒரு படம் பிளான் பண்ணோம் in Canada. It's a big budget film. Okay. But then for so many reasons we couldn't do it. Date issues and so many things. So அந்த ஒரு time beingல we were actually thinking why don't we do a small film? And we were actually thinking new faces வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. தென் at the same time so many opinions came and said okay why don't Bhavana do it ன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஒரு இது இருந்துச்சு, நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ணலாம், நிறைய சிச்சுவேஷன்ஸ், நிறைய டிசிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் சேஞ்ச்ட். தென் ஓகே தென் எவ்ரி திங் கேம் டு திஸ் பாயிண்ட், ஓகே I'll do it ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் வந்து அந்த மாதிரி இன்னாய். பட் தட் டைம் வந்து எனக்கும் ரொம்ப இன்வால்வ் ஆகவும் முடியல அந்த டைம்லலாம், பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் பேக் டு பேக் மூவிஸ், கன்னடா அண்ட் மலையாளம். பட் தென் இந்த மூவி வந்து ஸ்பெஷலான ரீசன் வந்து என்னென்னா லைக் ஐம் doing this in Tamil after a very long time. My brother is directing it, my husband is producing it. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஒரு ஃபேமிலி படமும் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், விஷிங் யூ ஆல் லக் ஃபார் த ஃபிலிம் மேம். ரியலி எக்ஸைட்டட் திருப்பியும் உங்களை தேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் முடிஞ்சால் அந்த தீபாவளி 2 பற்றி மட்டும் பேசுனீங்கன்னா வில் ஆல் பி ரியலி ஹாப்பி. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Presta Premium Women's Wear. Let your body love it. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.